Good morning, students. Today we are going to see the topic software testing, Unit 5 Test Automation. The topic is metrics and measurements in Unit 5. என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் இந்த மெட்ரிக்ஸில் இருக்குது, மெட்ரிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து டீட்டெயிலாக வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். மெட்ரிக்ஸை வந்து காமன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, செட் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதே செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்பைன் டு ப்ரொவைட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கால்டு மெட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. இது காமன் டெஃபினேஷன். பட் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் it defined as a quantitative measure to explain at what degree an attribute of testing or product quality or progress has performed is called metrics. ஒன்றும் இல்லை, இது இப்போ மெட்ரிக்ஸ்னு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டெஸ்டிங்குடைய அட்ரிபியூட் வச்சு சொல்லலாம், ப்ராடக்ட் குவாலிட்டியை வந்து சொல்லலாம், என்ன மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லலாம், எந்த டிகிரியில் அந்த அட்ரிபியூட் டெஸ்டிங் அட்ரிபியூட் இருக்குது, எவ்வளோ ஹவு மச் ஆஃப் டிகிரி த ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ், how much of the process, it is how much degree the process has performed. அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இது இப்போ எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குங்களா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் அந்த மெஷர்மெண்ட்லேருந்து எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அது மெட்ரிக்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஒன்றும் இல்லை, எந்த அளவுக்கு அந்த டெஸ்டிங் அட்ரிபியூட் இருக்குது, ப்ராடக்டுடைய குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குது, ப்ராசஸ் எந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இல்லை வேறு என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னா, எஃபர்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ டைம் வந்து அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அந்த பர்டிகுலர் ஃபேஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை தான் எஃபர்ட்னு சொல்கிறாங்க. எலாப்ஸ்ட் டே அப்படிங்கிறது வந்து அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் நம்ம எடுத்துக்கூடிய டிஃப்ரென்ஸ், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எலாப்ஸ்ட் டேஸ்ன்னு சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது யூனிட். இந்த யூனிட்டை வந்து யூஸ் பண்ணி தான் மெட்ரிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் effort, elapsed days, number of defects. So metrics வந்து typically uses one or more measurements. So before that மெட்ரிக்ஸ்லாம் வந்து என்ன ரீசனுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்டிங் சாஃப்ட்வேர் குவாலிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ மெட்ரிக்ஸ் எதுக்கு நம்ம போகணும், மெட்ரிக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒய் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். கண்டிப்பாக நம்மளுடைய குவாலிட்டி டிட்டர்மைன் பண்ணணும். அது மாதிரி எந்த லெவலில் அந்த டெஸ்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ப்ராக்ரஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் திங், எவ்வளோ டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேர்ட் திங், எவ்வளோ டைம் வேணும் இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஃபோர்த் ஒன், டிஃபெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறோம், எவ்வளோ டிஃபெக்ட்ஸை வந்து கஸ்டமர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த மெட்ரிக்ஸ் அது வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிஃபெக்ட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து மெட்ரிக்ஸ் போகணும். மெட்ரிக்ஸ் எதுக்கு குவாலிட்டி அனலிஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எக்ஸாம்பிள் நிறையா கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்லி நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம், எவ்வளோ நாள் அந்த டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை, டேஸ் நீடட் டு கம்ப்ளீட் தி டெஸ்டிங், how many days needed to complete the testing அப்படிங்கிற நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு டோட்டல் டெஸ்ட் கேஸ் yet to be executed divided by total டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் ப்ரொடக்டிவிட்டி. எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து எழுதுவாங்க, இன்னும் எவ்வளோ டெஸ்ட் கேஸ், தட் இஸ் எவ்வளோ டெஸ்ட் கேஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கு, டிவைட் பை இன்னும் எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. இதோடைய ரேஷியோ தான் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நாள் ஆகும் அந்த டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆக. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ டெஸ்ட் கேஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது அந்த மெஷர்மெண்ட், தட் இஸ் அந்த மெட்ரிக். எவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு, டெஸ்ட் கேஸ் உடைய ப்ரொடெக்ஷன் தட் இஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதோடைய ரேஷியோ வச்சு தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எவ்வளோ நாள் அந்த டெஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ வித்தவுட் மெட்ரிக்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒரு டெஸ்டிங் வந்து எப்போ முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்கு தான் நம்ம வந்து மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. டிஃபெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ண போகிறோம். டோட்டல் டேஸ் நீடட் ஃபார் டிஃபெக்ட் ஃபிக்ஸஸ். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபெக்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டிஃபெக்ட்ஸ் yet to be fixed ப்ளஸ் டிஃபெக்ட்ஸ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் ஃபியூச்சர் டெஸ்ட் சைக்கிள் டிவைட் பை டிஃபெக்ட் ஃபிக்ஸிங் கேப்பபிலிட்டி.
ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் டிஃபெக்ட்ஸ் எட் டு பி ஃபிக்ஸ்டுன்னு அப்படிங்கிறது வந்து இன்னும் எவ்வளோ டிஃபெக்ட்ஸை வந்து நான் சொல்யூஷன் கொடுக்காம இருக்கேன், இந்த அவுட்ஸ்டாண்டிங் டிஃபெக்ட்ஸ். சரியா? அது மாதிரி செகண்ட் திங் வந்து ஃபியூச்சரில் எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் வரும். செகண்ட் திங் டிஃபெக்ட் ஃபிக்ஸிங் கேப்பபிலிட்டினா எவ்வளோ நம்மளுடைய கேப்பபிலிட்டி எவ்வளோ டிஃபெக்ட்ஸை நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த 3 மெட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து இந்த டிஃபெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரீசனுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். மெட்ரிக்ஸ்க்கு வந்து ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து மெட்ரிக்ஸ் வந்து மெட்ரிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை எப்படி வந்து டேட்டாவை அந்த மெட்ரிக்ஸ் வந்து தட் இஸ் வேல்யூ மெஷர் மெட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணிட்டு இப்போ ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸாக அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா என்ன மாதிரி மெஷர்மெண்ட்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து மெஷர்மெண்ட்டுடைய கிரானுலாரிட்டி வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். கிரானுலாரிட்டி அப்படிங்கிறது டேட்டா ட்ரில்லிங் சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்தே சொல்லியிருக்காங்க. டெஸ்டரும் மேனேஜரும் உங்களுடைய கான்வர்சேஷன்லேருந்து எப்படி டேட்டா வந்து ட்ரில் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி காட்டணும் 100 டிஃபெக்ட்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேனேஜர் வந்து என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ப்ரொடியூஸ் மோர் டிஃபெக்ட்ஸ், என்ன டெஸ்ட் வந்து நிறைய டிஃபெக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அது டெஸ்ட் சொல்கிறாங்க ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ்பெக்ட் ப்ரொடியூஸ்டு டிஃபெக்ட்ஸ். ஆக்சுவலாக 100 டிஃபெக்ட்ஸில் வந்து 60% ஆஃப் டிஃபெக்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ்பெக்ட் டெஸ்டிங் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. மேனேஜருக்கு என்ன மாதிரி காம்பனண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபெக்ட்ஸ் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அதுக்கு வந்து டெஸ்டர் சொல்கிறாங்க 60 ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ்பெக்ட் டெஸ்டிங் பண்ணும்போது 60 டிஃபெக்ட்ஸ் வந்துச்சு. அதில் 40 வந்து பேஸ்ட் ஆன் இன்ஸ்டாலேஷன் காம்பனண்ட். தட் இஸ் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்து 40 அவுட் ஆஃப் 60 டிஃபெக்ட்ஸ் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் வந்து பர்டிகுலர் என்ன ஃபியூச்சரில் வந்து அந்த இன்ஸ்டலேஷனில் என்ன ஃபியூச்சரில் வந்து அந்த டிஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டலேஷன் எப்போவுமே நடக்கும்போது டேட்டா மைக்ரேஷன் நடக்கும். என்ன அப்படின்னா பழைய இதில் இருந்து பழைய சாஃப்ட்வேரோ இல்லை பழைய டிபியில் இருந்தோ சம் டேட்டாஸ் வந்து மைக்ரேட் பண்ணி நியூ இது கொண்டு வரும். அதுக்கு பேர் வந்து டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த மைக்ரேஷன் பண்ணுறதுல 40 டிஃபெக்ட்ஸ் இந்த இன்ஸ்டலேஷன் காம்பவுண்ட்ல 40 டிஃபெக்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த 40 டிஃபெக்ட்ஸ்ல 35 டிஃபெக்ட்ஸ் வந்து டேட்டா மைக்ரேஷன். இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா பாட்டம் அப் போட்டு சும்மா யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 35 டிஃபெக்ட்ஸ் அவுட் ஆஃப் 40 டிஃபெக்ட்ஸ் டேட்டா மைக்ரேஷன்ல. அந்த 40 டிஃபெக்ட்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன்ல அவுட் ஆஃப் 60 டிஃபெக்ட்ஸ் இன் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இல்லைன்னா 60 டிஃபெக்ட் அவுட் ஆஃப் 100 டிஃபெக்ட்ஸ். 100 டிஃபெக்ட்ஸ் வந்து 100 டிஃபெக்ட்ஸ்ல 60 டிஃபெக்ட்ஸ் எதில் இருந்து வந்துன்னா ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ்பெக்ட் டெஸ்டிங் பண்ணும்போது தான் வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ்பெக்ட் டெஸ்டிங் 60 டிஃபெக்ட்ஸ்ல 40 டிஃபெக்ட்ஸ் எந்த காம்பனண்ட் டெஸ்ட் பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டலேஷன் காம்பனண்ட். இந்த இன்ஸ்டலேஷன் 40 டிஃபெக்ட்ஸ் இருக்கிற இன்ஸ்டலேஷன் காம்பனண்ட்ல 40 டிஃபெக்ட்ஸ் வந்துச்சு. இதில் பர்டிகுலராக டேட்டா மைக்ரேஷனுக்கு மட்டும் 35 டிஃபெக்ட்ஸ் வந்துருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம வந்து டேட்டாவை ட்ரில் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ரியாரிட்டி. ஒவ்வொருக்கும் ப்ரியாரிட்டி நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அதில் வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஃபோர்த் ஸ்டெப்பில். அதுக்கு ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நம்மளால அனலைஸ் பண்ணலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு இப்போ நெசசரி ஆக்ஷனாக வந்து ஸ்டெப் 5ல வந்து நம்ம அப்பு எத்தனை ஸ்டெப்ஸ் வேணும் நம்ம அது ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். நம்முடைய மெட்ரிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் அவங்க சிலபஸ்லேயே டிஃபைன் பண்ணியிருக்கிறது 3 விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸில் ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ், ப்ராக்ரஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக்ஸ். இப்போ இது என்ன அப்படிங்க பார்த்துட்டு எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். அதில் ஒரு டயக்ராம் இருக்குது, கிளாசிஃபிகேஷனுடைய டயக்ராம் இருக்குது. ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய ப்ராஜெக்டுடைய பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷனுடைய மெட்ரிக்ஸஸ். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் பாருங்கள் எஃபோர்ட் வேரியன்ஸ், ஷெட்யூல் வேரியன்ஸ், எஃபோர்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது இந்த 3 மெட்ரிக்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி வரும்போது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். செகண்ட் திங் வந்து ப்ராக்ரஸ் மெட்ரிக்ஸ். இந்த ப்ராக்ரஸ் அப்படின்னா நான் ப்ராஜெக்டில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் இப்போ டெவலப்மெண்ட்டில் தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் மாதிரி தான் டெஸ்டிங். டெவலப்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டு பேசுறது அப்படி வரிசையாக ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் ரெக்யர்மெண்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்டிங்லையுமே நிறையா இருக்கும். இதைத்தான் வந்து ப்ராக்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் வந்து ப்ராக்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராக்ரஸ் உடைய மெட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்க பார்க்குறோம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃபெக்ட் ஃபைன் ரேட்டு, டிஃபெக்ட் ஃபிக்ஸ் ரேட்டு, அவுட்ஸ்டாண்டிங் டிஃபெக்ட் ரேட், இன்னும் வரக்கூடிய டிஃபெக்ட் ரேட் என்ன அப்படிங்கிறது, ப்ரியாரிட்டி, டிஃபெக்ட் ட்ரெண்டு. ஸோ இது மாதிரி விஷயம்லாம் என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ் மெட்ரிக்ஸில் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ 100 ஹவர்ஸ் நான் டெஸ்ட் பண்ணுறேன்.
அப்போ எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் வந்து வருது இதை ஃபைன் பண்ணுறது. 100 ஹவர் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ டிஃபெக்ட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 100 ஹவர்ஸ்க்கு நான் இவ்வளோ டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். 100 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ டெஸ்ட் கேஸ் டெவலப் பண்ணியிருக்கேன். 100 டெஸ்ட் கேஸ்க்கு இவ்வளோ டிஃபெக்ட் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். 100 டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதில் எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருக்குது, 100 டெஸ்ட் கேஸில் எவ்வளோ டிஃபெக்ட் இருக்குது, 100 defects, that is defect 100 failed test case ஒரு defect இருக்கு. இதெல்லாம் based on the production. ஸோ அது எதில் வரும் அப்படின்னா தேர்ட் ஒன் ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக்ஸ். இந்த டயக்ராமில் எல்லா இதுலையும் அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க கிளியராக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிராஃபில் வந்து என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள். ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஃபர்ட் வேரியன்ஸ். இப்போ எவ்வளோ எஃபோர்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த கிராஃப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்சன் ஆர் டேஸ். இதில் வந்து இந்த நம்முடைய ஃபேஸஸ் ரெக்யர்மெண்ட், டிசைன், கோடிங், டெஸ்டிங், டாக்குமெண்ட் அண்ட் டிஃபெக்ட் ஃபிக்ஸிங் வர ஒவ்வொரு ஃபேஸஸுமே வந்து இன் எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் பர்சன் ஆர் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவங்க ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பாட் சார்ட்டாக அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா பேஸ் லைன் எஸ்டிமேட், செகண்ட் ஒன்று ரிவைஸ்டு எஸ்டிமேட், லாஸ்ட் ஒன் ஆக்சுவல் எஸ்டிமேட். நம்ம இதில் வர ஆக்சுவல் ப்ராஜெக்ட் வர ஆக்சுவல் எஸ்டிமேஷன். ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் எஸ்டிமேஷன் முன்னாடியே வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கு. தட் இஸ் எஸ்டிமேட் பண்ணிட்டு வந்து பேஸ் லைன் எஸ்டிமேட். அதை வந்து நம்ம இன்னும் ஃபியூச்சரில் வந்து அப்படியே கொஞ்சம் நாளாக வரும்போது என்ன ரிவைஸ் பண்ணியிருப்போம். பேஸ்ட் ஆன் தி ப்ராஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் அந்த எஸ்டிமேட் எல்லாரும் ரிவைஸ் பண்ணியிருப்போம். அது வந்து செகண்ட் ஒன். ஆக்சுவல் அந்த ப்ராஜெக்ட் வந்த எஸ்டிமேட் தான் ஆக்சுவல் எஸ்டிமேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் நம்முடைய டெஸ்டிங் அப்படிங்கிற ஃபேஸுக்கு வந்து நம்ம ரிவைஸ் பண்ண எஸ்டிமேட்டும் ஆக்சுவல் எஸ்டிமேட்டுமே சேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் ஃபிக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பேஸ்லைன் எஸ்டிமேட் கம்மியாக இருக்குது, அதை விட அதிகமாக ரிவைஸ் எஸ்டிமேட் இருக்குது, அதை விட அதிகமாக ஆக்சுவல் எஸ்டிமேட். இந்த வேரியன்ஸ் தான் ஃபேஸ் வைஸ் எஃபோர்ட் வேரியன்ஸ். இது எதில் வரும் அப்படின்னா ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டேஸ் வேணும், எவ்வளோ பர்சன்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்டிமேஷனுடைய கிராஃபு. இப்போ எஃபோர்ட் வேரியன்ஸ், ஷெட்யூல் வேரியன்ஸ் வச்சு அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஆர் அக்செப்டபிள் வேரியன்ஸ் இருந்துச்சு. எஃபோர்ட் வேரியன்ஸில் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து 0 ஆர் அக்செப்டபிள் வேரியன்ஸ். ஷெட்யூல் வேரியன்ஸில் 0 வேரியன்ஸ் எதுவுமே இல்லை. எஃபோர்ட் வேரியன்ஸில் எதுவும் இல்லை, சில அக்செப்டபிள் வேரியன்ஸாக தான் இருக்குது. அப்போ இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து வெல் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட். என்ன ஸ்டேட் போகுதுன்னா அது வந்து ப்ராஜெக்ட் இஸ் வெல் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட். இதே 0 ஆர் அக்செப்டபிள் வேரியபிள் இன் எஃபோர்ட் வேரியன்ஸ், அக்செப்டபிள் வேரியபிள் இன் ஷெட்யூல் வேரியன்ஸ் ஆச்சுன்னா நீட்ஸ் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எஃபோர்ட் ஆர் ஷெட்யூல். ஷெட்யூல்லையும் எஃபோர்ட்லையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் எஸ்டிமேஷனில். இதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவங்க நெகட்டிவ் வேரியன்ஸ், எஃபோர்ட் வேரியன்ஸ் நெகட்டிவ் வேரியன்ஸாக இருக்குது, ஷெட்யூல் வேரியன்ஸ் நெகட்டிவ் வேரியன்ஸ் ஆச்சுன்னா ஓவர் எஸ்டிமேஷன் அண்டு ஓவர் ஷெட்யூல். அப்போ கண்டிப்பாக எஸ்டிமேஷன் அதிகமாக இருக்குது, ஷெட்யூல் ஓவராக இருக்குது. இப்போ போத் எஃபோர்ட் அண்ட் ஷெட்யூல் எஸ்டிமேஷன் நீட் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மாதிரி விஷயத்த நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரீசன்கான தான் ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ். செகண்ட் ஒன் இஸ் ப்ராக்ரஸ் மெட்ரிக்ஸ். ப்ராக்ரஸ் மெட்ரிக்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் வச்சு இந்த கிராஃப் சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃபில் டெஸ்ட் கேஸில் வந்து எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன், தட் இஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து பிளாக் தட் இஸ் எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் இருக்குது, சரி பிளாக் பண்ணியிருக்கு. நிறைய டெஸ்ட் கேஸ் வந்து ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும் இல்லை எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நிறைய டெஸ்ட் கேஸ் வந்து பிளாக் பண்ணிடும், எக்ஸிக்யூஷன் நடக்காது. ஸோ அது வந்து பிளாக் டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டெஸ்ட் கேஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணதில் எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த கிராஃபில் ஷோ பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 8th எடுத்துக்கோங்க, ஃபெயில் அதிகமாக இருக்குது, ரன் கொஞ்சம் தான் ரன் பண்ண வேண்டியது இருக்குது, நாட் ரன்னு ரன் பண்ணது கம்மி தான், நாட் ரன் பிளாக்டு கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்லையும் அது வேரியன்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவிங். அந்த ப்ராடக்ட் வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து நான் ஒரு வீக்லி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா
அந்த ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ பிளாக் ஸ்டேட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா டெஸ்ட் கேஸுடைய ப்ராக்ரஸ் வந்து வெல் அண்ட் குட். இப்போ ஃபெயில் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட் ரன் வந்து 0 இருக்குது அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடலாம், இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அது மாதிரி ஃபைனல் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே பாஸ் அண்ட் ஃபெயில் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும், எதுவுமே ஃபைனல் வீக்கில் இருக்காது. அதுதான் இந்த கிராஃப்ல வந்து இதெல்லாம் என்னன்னா ப்ராக்ரஸ் மெட்ரிக்ஸ். எவ்வளோ டெஸ்ட் கேஸ் நான் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டெஸ்ட் கேஸ் ரன் எக்ஸிக்யூட் பண்ணல, எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கு, எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதில் பாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் ஃபிக்ஸிங். இதில் டிஃபெக்ட் ஃபைன் ரேட் பார்த்தீங்கன்னா டைம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை காமிச்சிருக்காங்க. ஃபிக்ஸ் ரேட் இவ்வளோ நிறைய டிஃபெக்ட்ஸ் வந்துருக்கு, நம்ம டிஃபெக்ட்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்குறது டிஃபெக்ட்ஸ் ஃபிக்ஸ் ரேட்டு. டைம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்படி க்ரோ ஆகி இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்ரிக்ஸ் உடைய கிராஃப் தான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். தேர்ட் ஒன் இஸ் ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக்ஸ். ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக்ஸில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன டிஃபைன் பண்ணதான். இப்போ வந்து டிஃபெக்ட்ஸ் பெர் 100 hours ஆஃப் டெஸ்டிங் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்னென்னா டோட்டல் டிஃபெக்ட்ஸ் இந்த பீரியடில் எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் டிவைட் பை எவ்வளோ ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இன்டூ 100. இது இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து ஒவ்வொரு 100 ஹவர்ஸ்க்கும் எவ்வளோ டிஃபெக்ட் வருது அப்படிங்கிறது டிஃபெக்ட்ஸ் பெர் 100 ஹவர்ஸ்க்கு வருது அப்படிங்கிற மெட்ரிக்ஸை நான் கால்குலேட் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த டிஃபெக்ட்ஸ் பெர் 100 ஹவர்ஸு, டிஃபெக்ட்ஸ் பெர் 100 டெஸ்ட் கேஸு, 100 டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன், இது எல்லாமே எதில் வரணும்னா ப்ரொடக்டிவிட்டியில் வரும். இதை தான் இந்த கிராஃபில் காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ.